எல்லாருக்கும் ஹாய். நான் நீ கொண்டக்கடலை குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 1 கப் எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன், 2 ஏலக்காய் சேர்க்குறேன், கொஞ்சமாக பட்டை சேர்க்குறேன், 4 லவங்கம் சேர்க்குறேன், 1 பிரியாணி இலை சேர்க்குறேன். அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் நான் எடுத்துகிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு இல்லை, ஆறிடுச்சு. ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ சேர்த்துக்கிறேன். 8 பல்லு பூண்டு சேர்க்குறேன், கொஞ்சமாக இஞ்சி சேர்க்குறேன், கொஞ்சமாக முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன், 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் பேஸ்ட் உள்ள சேர்க்குறேன். இப்போ லோ ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகுது. 3 தக்காளி அரைச்சி வச்சுட்டு உள்ள சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. கொண்டக்கடலை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துறேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். மூணு கப்பு தண்ணி சேர்த்தேன். இப்போ நான் இது குக்கரில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நான் மீடியம் ஃப்ளேமில் 9 விசில் வச்சேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.